வணக்கம். இது லங்கா ஊடகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பசிலுக்கான பிடியாணையை மீளப் பெறுமாறு விடுக்கப்பட்ட கோரிக்கை நீதிமன்றினால் நிராகரிப்பு. இந்த ஆண்டுக்குள் பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கப்படும், நீதி அமைச்சர் உறுதி. ரத்து செய்யப்பட்டது அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தை. கடுமையான தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேல் ஹிஸ்புல்லா இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம். நானும் இத்தாலியும் எதற்கும் கெஞ்ச மாட்டோம், ட்ரம்பிற்கு மெலோனி பதிலடி. பாகிஸ்தான் மீது ஆப்கானிஸ்தான் தாக்குதல். வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். தொடர்பென விரிவான செய்திகள். முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷவுக்கு பிறப்பிக்கப்பட்ட பிடியாணையை மீளப் பெறுமாறு விடுக்கப்பட்ட கோரிக்கையை மாத்தறை பிரதம நீதவான் சதுரங்க ஏரங்க திசாநாயக்க நிராகரித்துள்ளார். மாத்தறை எலியகந்த வீதி பிரவுன்ஸ்கில் பகுதியில் அமைந்துள்ள 1 ஏக்கர் காணியை கொள்வனவு செய்தமை தொடர்பில் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷவுக்கு எதிராக காவல்துறை நீதி குற்ற விசாரணை பிரிவினரால் மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் கடந்த மே மாதம் 22ஆம் தேதி பசில் ராஜபக்ஷ நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறியதால் இந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. குறித்த தினத்தில் பசில் ராஜபக்ஷ சார்பாக முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி அனில் டி சில்வா முன்னாள் அமைச்சர் உடல்நலக்குறைவு காரணமாக வெளிநாட்டில் சிகிச்சை பெற்று வருவதால் அன்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை என மருத்துவ அறிக்கையை சமர்ப்பித்து தெரிவித்தார். இதன் அடிப்படையில் சந்தேக நபரின் ஆரோக்கிய நிலையை கருத்தில் கொண்டு பிடியாணையை மீளப் பெறுமாறு கோரி சட்டத்திறனிகளால் நேற்று இதன் நகர்த்தல் பத்திரம் ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. எனினும் பசில் ராஜபக்ஷ தொடர்ச்சியாக நீதிமன்றத்தை புறக்கணித்து வருவதாகவும் சந்தேக நபர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகாமல் அவ்வாறு பிடியாணையை மீளப் பெற முடியாது என்றும் நீதிமன்றில் தெரிவிக்கப்பட்டது. முன்வைக்கப்பட்ட விடயங்களை பரிசீலித்த மாத்தறை பிரதம நீதவான் பசில் ராஜபக்ஷவுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட பிடியாணையை அவ்வாறு நடைமுறைப்படுத்துமாறு உத்தரவிட்டார். நீண்ட காலமாக விவாதத்துக்குரியதாக இருக்கும் பயங்கரவாத தடை சட்டம் இந்த ஆண்டுக்குள் முழுமையாக நீக்கப்பட்டு புதிய சட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்படும் என்று நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார அறிவித்துள்ளார். தற்போது நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தை நாங்கள் நிச்சயமாக ஒழித்து திருத்தப்பட்ட புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்துவோம். இந்த வரைவு தற்போது இறுதிக்கட்டத்தில் உள்ளது. அது சமர்ப்பிக்கப்படும் போது கடந்த கால அரசாங்கங்களுடன் ஒப்பிடுகையில் இது எவ்வளவு முற்போக்கானது என்பதும் மக்களின் உரிமைகளை சிறப்பாக பாதுகாக்கும் வகையில் இது எவ்வாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பதும் உங்களுக்கு புரியும். இந்த சட்டம் எந்த ஒரு இனம், மதம் அல்லது தனிநபரை இலக்கு வைப்பதற்காக இல்லாமல் பயங்கரவாதத்தை தடுப்பதற்காக மட்டுமே உருவாக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கடந்த கால அரசாங்கங்கள் இந்த சட்டத்தை நீக்குவதாக பலமுறை வாக்குறுதி அளித்து காலத்தை கடத்தியதாக குறிப்பிட்ட அமைச்சர் தற்போதைய அரசாங்கம் தீர்க்கமான நடவடிக்கை எடுத்து வரைவு பணிகளை முடித்துள்ளதாக கூறியுள்ளார். அடுத்த 2 அல்லது 3 மாதங்களுக்குள் இந்த புதிய சட்ட வரைவை அமைச்சரவை மற்றும் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க முடியும் என எதிர்பார்ப்பதாகவும் அதன்படி இந்த ஆண்டுக்குள்ளேயே பழைய பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட்டு புதிய சட்டம் நடைமுறைக்கு வரும் என்றும் நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார மேலும் தெரிவித்துள்ளார். தேசிய பாதுகாப்பு மற்றும் மக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாத்தல் ஆகிய இரண்டுக்கும் இடையே சமநிலையை பேணும் வகையில் இந்த புதிய சட்டம் உன்னிப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வெள்ளிக்கிழமை சுவிட்சர்லாந்தில் நடைபெறவிருந்த அமெரிக்கா மற்றும் ஈரானுடையான சந்திப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக ஈரான் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. எனினும் எதிர்வரும் நாட்களில் நடைபெறவிருக்கும் கூட்டத்திற்கான திட்டங்கள் நடைபெற்று வருவதாக குறித்த செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறுதி ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகள் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் சில பகுதிகள் செயற்படுத்தப்படுவதை பொறுத்தே அமையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் குறித்த அறிக்கை வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் லெபனானில் போர் தீவிரமடைந்ததை தொடர்ந்து இஸ்ரேலும் ஹிஸ்புல்லாவும் வெள்ளிக்கிழமை போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டதாக அமெரிக்க தரப்புகள் கூறியுள்ளன. ஈரானுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான இடைக்கால ஒப்பந்தம் ஒரு நீடித்த மத்திய கிழக்கு அமைதி ஒப்பந்தமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இதனால் பாதிக்கப்பட்டன என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். லெபனானில் தாக்குதல் தீவிரமடைந்ததால் வெள்ளிக்கிழமை சுவிட்சர்லாந்தில் திட்டமிடப்பட்டிருந்த அமெரிக்க ஈரான் பேச்சுவார்த்தைகள் இதன் காரணமாகவே ரத்து செய்யப்பட்டுள்ளன. இது உலகளாவிய கப்பல் போக்குவரத்திற்காக கோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதை உறுதி செய்ய இன்றியமையாத இந்த பேச்சுவார்த்தைகளின் காலக்கெடு குறித்து புதிய நிச்சயமற்ற தன்மையை உருவாக்கியுள்ளதாக மத்திய கிழக்கு வட்டாரங்கள் விவரித்துள்ளன. லெபனானில் இஸ்ரேல் ஹிஸ்புல்லா இடையிலான மோதல்கள் ஒரே இரவில் தீவிரமடைந்ததை தொடர்ந்து வெள்ளிக்கிழமை உள்ளூர் நேரப்படி மாலை 4 மணிக்கு போர் நிறுத்தத்தை தொடங்க இஸ்ரேலும் ஈரானும் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லாவும் ஒப்புக்கொண்டுள்ளதாக அமெரிக்க அதிகாரி தெரிவித்துள்ளார். ஹிஸ்புல்லாவும் இஸ்ரேலும் போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டுள்ளனர் என்று கூறிய அந்த அதிகாரி அமெரிக்கா மற்றும் கத்தார் நாட்டு பேச்சுவார்த்தையாளர்கள் ஈரானின் உதவியுடன் இந்த ஒப்பந்தத்தை இறுதி செய்ததாகவும் தெரிவித்தார். நேற்று முன்னதாக நடைபெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவங்களுக்கு பிறகு இஸ்ரேலும் ஹிஸ்புல்லாவும் தற்போது போர் நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளன என்பதை நாங்கள் அறிந்து கொள்கின்றோம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் பரவலான போரை முடிவு கொண்டு வருவதற்கான அமெரிக்க ஈரான் இடைக்கால ஒப்பந்தத்திற்கு இஸ்ரேல் ஹிஸ்புல்லா இடையிலான சண்டை சவாலாக அமைந்தது.
வியாழக்கிழமை இரவில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல்களில் லெபனானின் குறைந்தது 18 பேர் கொல்லப்பட்டதாக அந்நாட்டு சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதேவேளையில் இந்த போரின் போது கிஸ்புல்லா நடத்திய மிக கொடிய தாக்குதல்களில் ஒன்றில் தெற்கு லெபனானில் 4 இஸ்ரேலிய வீரர்கள் கொல்லப்பட்டனர். ஈரான் ஒப்பந்தத்தின்படி அமெரிக்கா, ஈரான் மற்றும் அவற்றின் கூட்டாளிகள் லெபனான் உட்பட அனைத்து முனைகளிலும் இராணுவ நடவடிக்கைகளை உடனடியாகவும் நிரந்தரமாகவும் நிறுத்த வேண்டும் என்பது முதன்மையாக உள்ளது. பிரான்சின் ஏவியான் நகரில் G7 மாநாடு நடைபெற்றது. இதில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப், இத்தாலிய பிரதமர் ஜார்ஜியா மெலோனி, பிரான்ஸ் அதிபர் மெக்ரான், ஜெர்மனி பிரதமர் மேஸ், பிரதமர் மோடி, பிரேசில் அதிபர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த மாநாடு முடிந்த நிலையில் ட்ரம்ப் இத்தாலியைச் சேர்ந்த செய்தி நிறுவனம் ஒன்றிற்கு பேட்டியளித்துள்ளார். அப்போது அவரிடம் இத்தாலி பிரதமர் மெலோனி முன் வைத்த விமர்சனம் பற்றி கேள்வி எழுப்பப்பட்டது. அதில் G7 மாநாட்டில் நான் அவருடன் பேசியதை கேட்டு மெலோனி அநேகமாக மகிழ்ச்சி அடைந்தார். என்னுடன் ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று மெலோனி கெஞ்சினார். நான் அதை எடுத்திருக்க மாட்டேன், ஆனால் அவர் மீது எனக்கு பரிதாபம் ஏற்பட்டது என ட்ரம்ப் கூறியுள்ளார். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள மெலோனி வெளியிட்ட அறிக்கையில், ட்ரம்ப் கூறியிருப்பது முற்றிலும் பொய். அவரது பேச்சை கேட்டதும் நான் திகைத்து போனேன். நானும் இத்தாலியும் எதற்கும் கெஞ்ச மாட்டோம். அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அப்பட்டமாக பொய் பேசியிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. நட்பு நாடுகளின் தலைவரிடமே இவர் ஏன் இப்படி நடந்து கொள்கின்றார் என புரியவில்லை என அவர் கூறியுள்ளார். பாகிஸ்தான் மீது ஆப்கானிஸ்தான் நேற்று வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. பாகிஸ்தானில் செயற்பட்டு வரும் பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தலிபான் தலைமையிலான ஆப்கானிஸ்தான் அரசு தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் ஏற்பட்ட பாதிப்பு குறித்த விவரம் இதுவரை வெளியாகவில்லை. அதேவேளை தாக்குதல் நடத்தியதாக ஆப்கானிஸ்தான் கூறிய தகவலுக்கு பாகிஸ்தான் மறுப்பு தெரிவித்துள்ளது. சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும், இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.